நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்லா பேருமே நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருப்போம். இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும், ஜப்பானை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் நாகசாகி ஹிரோஷிமா மேலே குண்டை போட்ட உடனே அமெரிக்காவும் சரி உலக நாடுகளும் என்ன நினச்சது அப்படின்னா, இதோட ஜப்பான் கதை முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஆனால் எந்திரிச்சான் பார்த்தீங்களா, ஜப்பான் அப்படியே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு இன்றைக்கி உலகத்தில் பொருளாதாரத்தில், தனிநபர் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறது ஜப்பான். டெக்னாலஜியில் சிறந்து விளங்குறது ஜப்பான். ஏன்னா அவன் எல்லா பேருமே என்ன நினைப்பான்னா, ஜப்பான் பொருளை மட்டும்தான் வாங்கணும்னு நினைப்பான். ஜப்பான் அவன் இங்கிலீஷை விட அவன் சொந்த தாய்மொழியில் தான் எல்லாத்தையும் படிப்பான். தாய்மொழியில் ஒரு இதை படித்தோம்னாலே ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு ஜப்பான் ஒரு உதாரணம், சைனா ஒரு உதாரணம், கொரியன்ஸ் ஒரு உதாரணம். அவங்கெல்லாம் மேக்ஸிமம் அவங்களோட மதர் டங்கில் தான் எல்லாத்தையும் படிப்பான். சரிங்களா? இது இல்லாமல் ஜப்பான் வளர்ந்ததுக்கு முக்கியமான சில காரணங்களை ஒரு 8 காரணங்களாக சொல்லியிருக்கேங்க. அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன். ஜப்பானில் அவங்க குழந்தைகளுக்கு ஃப்ரம் த பிகினிங் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, க்ளீன் யுவர் டாய்லெட்ஸ். அந்த பிள்ளைக்கு தான் அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணணும். 5th வரைக்குமே அவங்களுக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு படிப்பெல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு போக வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது, கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ண வேண்டியது, டாய்லெட்டை க்ளீன் பண்ண வேண்டியது, ஸ்கூலை க்ளீன் பண்ண வேண்டியது, மொத்தத்தில் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? க்ளீன் யுவர் டாய்லெட் அந்த சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுத்துருவான். உன்னோட டாய்லெட் மீன்ஸ் அதை க்ளீன் பண்ணாலே மீதி எல்லாத்தையும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்ல, அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்டு, ஆர்கனைஸ் யுவர் ஷூஸ். இப்போ நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா செருப்பு இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒன்று போகும், ரைட்டில் ஒன்று போகும். ஆனால் ஜப்பான், நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஜப்பான் பிள்ளைகள்லாம் வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக ஷூஸ் எடுத்து கரெக்டாக அந்த ஷூ ரேக்கில் வச்சுட்டு அப்படி தான் போவாங்க. இதெல்லாம் ஒரு பழக்கம். அதாவது வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த நல்ல பழக்க வழக்கத்தோடு உள்ளே போவாங்க. சரிங்களா? அடுத்து இம்ப்ரூவ் யுவர் போஸ்டர். அவங்க எங்கே உட்கார்ந்தாலும் நின்னாலும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மிலிட்ரி மேன் மாதிரி நிற்கிறது. சும்மா அந்த கூணு வளைஞ்சிக்கிட்டு இப்படியெல்லாம் நிற்கிறது கிடையாது. அவங்க போஸ்டரே ஒரு மனுஷனோட போஸ்டர் தான் வெற்றிக்கான முதல் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஜப்பான் இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம், தே இம்ப்ரூவ் தேயர் போஸ்டர். ஓகே, டைனிங் ஹாலில் இருந்தாங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்லிடுவாங்களாம். அவங்க சாப்பிடும்போது எல்லாமே இந்த சாப்பாட்டை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு தேங்க்யூ சொல்லி பழகுவாங்க. கிராட்டிடியூட் டு ஆல். கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவாங்களா. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லா பேத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுவாங்க. அந்த கிராட்டிடியூடு மனசுக்குள்ளே இருந்துச்சுனாலே நல்லா வருவோம் அப்படிங்கிறத உண்மை. நன்றி உணர்வு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒவ்வொன்றுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். சொன்னோம்னாலே பிரபஞ்சமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுரும். ஆஹா, நம்ம கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்ல, இன்னும் நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. கொடுத்ததை நன்றி மறக்கக்கூடாது. அது நன்றி உணர்வோடு அவங்க இருக்கிறதுனால இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜப்பானை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதில்லை, இது சில வீடியோஸில் பார்த்தது தான். சரிங்களா? புட் த சேர் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். நம்ம தான் இந்தியாவில் கீழே உட்காந்து சாப்பிட்றோம். இப்போல்லாம் டைனிங் டேபிள் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா எந்திரிச்சு வெளியே வரும்போது மறுபடியும் அவங்க சேரை கரெக்டாக அந்த பொசிஷன்லாம் வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, நம்ம குகேஷ் செஸ் சாம்பியன் 18 இயர்ஸில் அந்த வேர்ல்டு சாம்பியன் அடித்த குகேஷ் அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பான ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டு எந்திரிச்சு அவரோட அந்த காயின்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு வெளியே சேர் எடுத்து அந்த ஒரிஜினல் பொசிஷனில் வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். மீட்டிங் முடிஞ்சு வரும்போதெல்லாம் அவங்க சேர் இழுத்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் அது சரியான பழக்கமே கிடையாது. அதனால் நம்ம எங்கே உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு வரும்போது சேரை பீட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இது பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறது அவங்களோட அவங்க சக்ஸஸுக்கு இது ஒரு காரணம். ஐ ஆம் குட், நான் நல்லா இருக்கேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். மனசுக்குள்ளே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். நான் சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நம்மளே நமக்குள்ளே நினச்சோம்னா தான் நம்ம நல்லா இருப்போம். அதை விட்டுட்டு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, என்னால் அது முடியல, இது முடியலன்னு குறையாக சொல்லிட்டு போனோம்னா பிரபஞ்சம் பார்க்க, ஓ இதெல்லாம் உனக்கு பிடிக்கும், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கோ டு பெட் ஏர்லி. இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஆனால் இன்றைக்கி உலகமே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, விடிய மொபைலை நோண்டுறது, 2 மணி 3 மணிக்கு தூங்குறது, காலையில் எழுப்புனாலும் எந்திரிக்கிறதில்ல. இதெல்லாம் என்னங்க அப்படி தெரியுங்களா? மொபைலை நோண்ட அந்த மொபைலுக்கு அடிமையாகி, கேமுக்கு அடிமையாகி, அந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாகி நம்மளோட இயற்கை தன்மையவே நம்ம இழந்துருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டான டயத்துக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சு அந்த படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி
எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை சீர்பட்டுச்சுனாலே நம்ம குடும்பம் நல்லா இருக்குது. நம்ம குடும்பம் நல்லா இருக்குனாலே வந்து நம்ம ஊர் நல்லா இருக்குது. நம்ம ஊர் நல்லா இருந்தால் நம்ம நாடு நல்லா இருக்குது. நம்ம நாடு நல்லா இருந்தால் உலகமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதைத்தான் ஜப்பான் கையில் எடுத்துச்சு, இன்றைக்கி நல்லா இருக்குது. இதுதான் வந்து உண்மை. ஸோ ஜப்பான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களோட கூட்டு முயற்சி இதுதான். ஸோ நம்மளும் நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்ப்போம், பிள்ளைங்க பேரம்பேத்திகளெல்லாம் நல்ல இதை சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. என்றைக்குமே வந்து இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற என்னோட எண்ணம். தேங்க்யூ வெரி மச்.